பெரும்பாலான இந்தியர்கள் அரசு வேலை பெறுவதை தங்களது இலக்காக கொண்டுள்ளனர். காரணம், நிரந்தர பணி, நிலையான ஊதியம், சலுகைகள் மற்றும் மரியாதை என எண்ணற்ற அம்சங்கள் அரசு பணியில் அடங்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக ஊதியத்திற்காகவே பலர் அரசு வேலை பெற விரும்புகின்றனர். அரசு வேலைகளில் இன்னும் சிறப்பு வாய்ந்தது IAS, IPS மற்றும் IRS பதவிகள். IAS, IPS பதவிகள் மிக உயர்ந்த பதவிகள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த பதவிகளுக்கு எவ்வளவு மாத ஊதியம் வழங்கப்படும் என்று தெரியுமா? 7வது கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு முன்பை விட சம்பளம் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் வினோத் சோப்ரா இயக்கத்தில் வெளியான 12 இட் ஃபெயில் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. காரணம், 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவன் ஒருவன் கடினமாக உழைத்து IPS அதிகாரியாக மாறுவதுதான் கதை. இந்த கதை பெரும்பாலானோரின் வாழ்க்கையுடன் ஒத்துப்போவதால் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அப்படி இவ்வளவு கடினப்பட்டு வேலையை பெறும் IAS, IPS பதவிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படுகிறது தெரியுமா? IAS அதிகாரிகள் முதலில் பணியில் சேரும்போது அவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 56,100 ரூபாய் வழங்கப்படும். இதுபோக TA, DA மற்றும் HRA ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே இருக்கும். வயது, அனுபவம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப அதிகாரிகளின் ஊதியம் அதிகரிக்கப்படும். உதாரணமாக, ஒரு அமைச்சரின் செயலாளர் பதவியில் இருக்கும் IAS அதிகாரியின் அடிப்படை ஊதியம் சுமார் 2,50,000 ரூபாய் வரை இருக்கும். மேலும் IAS அதிகாரியின் பதவிக்கு ஏற்ப தர ஊதியம் 5,400 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வழங்கப்படும். IPS அதிகாரிகளை பொறுத்தவரை முதலில் பணியில் சேரும்போது அடிப்படை ஊதியம் 56,100 ரூபாய் வழங்கப்படும். மேலும் TA, DA மற்றும் HRA ஆகியவற்றை சேர்த்து மொத்தம் 67,320 ரூபாய் வழங்கப்படும். இதேபோல IRS அதிகாரிகளின் தொடக்க கால சம்பளமாக 56,100 ரூபாய் வழங்கப்படும். அவர்களுக்கு அதிகபட்சம் 2,25,000 ரூபாய் வரை மாத ஊதியம் வழங்கப்படும்.